வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. ஒருத்தரை பத்தி பேசணுமா, அதுக்கு நமக்கு முதல் தகுதி இருக்கணும். அதாவது அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. குறள் 236. இது எதுக்கு இப்ப நான் சொல்ல வரேன்னா, நான் பேச போற ஒரு அளப்பரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். நிறைய விஷயம் அவரை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. ஆனா அதை பற்றி கவலைப்படாமல் இன்றும் அவர் சாதனைகளை படைத்துக் கொண்டே இருக்கிறார். நிச்சயம் இது போன்று நிறைய செஞ்சுட்டே இருப்பார். அவரு யாரை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. நான் யாரை பத்தி சொல்றேன்னா, அவருடைய இயற்பெயர் ஞான தேசிகன். அவங்க அப்பா ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப ராசையான்னு சொல்லி பேர் சேர்த்தாரு. அதுக்கு பிறகு தன்ராஜ் மாஸ்டர் வர ராஜான்னு வச்சிருந்தாரு. பஞ்சு அருணாச்சலம் அப்படின்ற ஒரு மகான் அவருக்கு இளையராஜான்னு பேர் வச்சாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் இசை பிரம்மா இளையராஜா அவர்களை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவரை பற்றிய சர்ச்சைகள் வர்றதுனாலதான் நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் அவர் செய்திருக்கும் சாதனைகள் அல்ல குறையாத, அதாவது அமுத சுரபியா அப்படி அல்ல குறையாம வந்துட்டே இருக்காரு. எண்ணில் அடங்காத ஒரு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக அவர் இருக்காரு. 1000 படங்கள் சிம்பனி பண்ணியிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா கூட ரீசெண்டா போய் பண்ணிட்டு வந்திருக்காரு. திருவாசகம்ன்ற ஒரு திருவாசகத்தை ஒரு சிம்பனி பண்ணியிருக்காரு. அதையும் அவரை பற்றிய சர்ச்சைகள் அவ்வப்போது போயிட்டே இருக்கு. அதாவது அவர் ராயல்ட்டி கேட்கிறாரு, இசை உரிமைக்கு இது கொடுக்கணும்னு கேட்கிறாரு, காசுக்காக ரொம்ப இது பண்றாரு அப்படின்னு அவரை பற்றிய சர்ச்சைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், இளையராஜாவை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். நீங்க அவர் செய்த சாதனைகளில் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் அவரை நோக்கி நீங்கள் உங்கள் விரலை சுட்டி காட்டுங்கள், அப்போது ஒத்துக்கொள்கிறேன். அதாவது நத்திங் பட் வின், ஹவு டு நேம் இட், சிங்கிங் ஸ்கைலார்க்ஸ், இது மாதிரி நிறைய ஆல்பமும் போட்டிருக்காரு, நிறைய பாட்டும் பாடியிருக்காரு. இது வரைக்கும் 10,000 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு 1000 படங்கள்ல இருந்து. அப்புறம் இது வரைக்கும் 20,000 கான்சர்ட்னா உங்களுக்கு இசை கச்சேரிகள் கிட்டத்தட்ட ஒரு 165 நாட்டுக்கு மேல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. பண்ணைபுரத்துல இருந்து ஆரம்பித்து புத்தபெஸ்ட், ஹங்கேரியில புத்தபெஸ்ட்ல போய் சிம்பனி பண்ணிட்டு வந்திருக்காரு. சிம்பனின்னும் போது உங்களுக்கு ஒண்ணு சொல்லி ஆசைப்படுற, சிம்பனி அப்படின்னா என்னன்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஒரு இசைக்கருவியிலையும் சிம்மனி பண்ண முடியும், பல இசைக்கருவிகள்லையும் சிம்மனி பண்ண முடியும். ஒரு இசைக்கருவிக்கு ஒரு இசைக்கருவிக்கு மட்டும் நோட்ஸ் கொடுத்து பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 20 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மியூசிக் நோட்ஸ் எழுதணும். ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் நோட்ஸ். கிட்டாருக்கு வேற மாதிரி இருக்கும், சிதாருக்கு வேற மாதிரி இருக்கும், வீணைக்கு வேற மாதிரி இருக்கும், வயலினுக்கு வேற மாதிரி இருக்கும், ஃப்ளூட்டுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்படி சொல்லிட்டே போலாம். இது எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுத்து இந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு சேர அவங்க வாசிக்கும் போது உருவாகும் ஒரு அற்புதம் தான் சிம்பனி. அந்த சிம்பனியை அவர் இது வரைக்கும் அவருடைய பாட்டுகள் ஒவ்வொரு பாட்டுலையும் அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சர்வசாதாரணமா சொல்றாங்க. அது முக்கியமா சொல்றது இந்த சின்ன சின்ன ஒன்ன கோயில், அதுல முன்னால வர அந்த பீட் இருக்கு பாருங்க, தின் தின் ஒரு ஃப்ளூட் பீட் வரும், அது சிம்பனி தான். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம், ஒவ்வொன்றும் சொல்லணும். தன் தரன் தான் தன் தரன் தான், இது எல்லாமே சிம்பனி வகையை சேர்ந்ததுதான். ஏன்னா அவரு கொடுக்கறது பாத்தீங்கன்னா இசையும் இறையும் ஒன்று என்று நினைப்பவர். அவரை பத்தி அவதூறுகள் சொல்வதுன்றது அது அவர்களை நான் பதறல் என்று தான் சொல்லுவேன். பதர்னா என்ன தெரியுமா, நெல் அடிக்கும் போது அப்படியே பறக்குமா காத்துல தூசு, அந்த தூசுக்கு பேர் தான் பத்தாது, எதுக்கும் பிரயோஜனப்படாது. இளையராஜா என்பவர் மகாசக்தி. அவர் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காரு. எத்தனை தடைகள், எத்தனை ஒரு இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் இன்னைக்கு ஒரு இசை பிரம்மமா இருக்காரு. அப்படிப்பட்டவரை ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டிருக்காரு, காசு அடைகிறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் சொல்லுங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல அவரு இசை பயணத்துல நிறைய பேருக்கு பணமே வாங்காம மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இசை மட்டுமே பிரதானமா மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஏன்னா அவரு முந்தியெல்லாம் நான் பார்க்கும்போது, நான் படங்கள் பார்க்கும்போது பார்த்துருக்கேன், ஆடியோ ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இசை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. படம் நியூஸ் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங் லெட்டர்ஸ்ல அதுவும் போடுவாங்க. இன்றைய எக்கோ, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 கம்பெனிஸ் எல்லாம் போட்டு, பிரமிடு, அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் போட்டு இசை உரிமைன்னு போடுவாங்க. அதெல்லாம் இளையராஜா அவரோட சொந்த இதுல அவங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு, அந்த இசை உரிமை அவங்களுக்கு தான் உண்டு. அவங்க கிட்ட பெர்மிஷன் தானே கேட்க சொல்றாரு, நீங்க பைசா கட்டணுமா கேட்கிறாரு கிடையாது. அதுவும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நலிந்த இசை கலைஞர்களுக்கு அந்த வர
சம்பளத்தை அந்த வருவாயை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஹெட்டா மிஸ்டர் தினான்ற மியூசிக் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அதாவது இது வரைக்கும் 20,000 கான்சர்ட்டுக்கு மேல பண்ணியிருக்காரு. மதுரையில அன்னைக்கு படத்தோட ஹிட்டுக்கு அந்த படத்தை அவர் கம்போஸ் மியூசிக் கான்செப்ட் பண்ணும்போது 10,000 மாட்டு வண்டி நின்னுச்சான். மிஸ்டர் பஞ்சு என்ன சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தது. அதை கேட்கிறப்போ எனக்குலாம் ஒரு நிமிஷம், ஏன்னா நானும் மதுரைக்காரன், எனக்கு மனசு ஒரு நிமிஷம் அப்படியே புல்லரிச்சு போச்சு, கூஸ்பம்ப் ஆயிடுச்சு. அவர் ஆரம்ப காலத்துல தன்ராஜ் மாஸ்டர் இருந்தாரு. அவர் ஒரு 2-3 ராகங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ராகங்களுக்கு பேரு பஞ்சமுகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் வாலி ஒரு தடவை சொன்னாரு, இளையராஜா சமஸ்கிருதத்தை முறையாக பயின்று அதை தப்பில்லாம சமஸ்கிருதம் பாட தெரிந்த ஒரு இசைக்கலைஞர் இளையராஜா. அவர் இந்த ஜனனி பாட்டு பாடும்போது அந்த கருமாரி அம்மனை அவருக்குள்ள வந்ததா அவர் ஃபீல் பண்ணாரு. அதையும் அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, ஒரு தடவை செம்மங்குடி சீனிவாசன் சொன்னாரு. அவர் ஒரு பிதாமகர் யாருக்கு, இவருக்கு KJ ஜேசஸ் அவர்களுக்கு அவர் தான் குரு. அவர் ஒரு முறை என்ன சொன்னாருன்னா, இளையராஜா நல்ல வேலை, இளையராஜா கர்நாடக மியூசிக் கம்போஸரோட சினிமாவோட நின்ட்டாரு, திரையுலகோட நின்ட்டாரு. சப்போஸ் அவர் கர்நாடிக் நாங்களாம் காணாம போயிருப்போம். எப்பேற்பட்ட வார்த்தை அது! வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் சொல்றது இதுதான் போல் இருக்கு. அதாவது இவருடைய பிறந்த நாள் 3 ஜூன். பாருங்க, அவர் எவ்வளவு விட்டு கொடுக்குறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பிறந்த நாளை ஜூன் 2 கொண்டாடுறாராம். ஏன்னா மிஸ்டர் கருணாநிதி ஜூன் 3 பிறந்தனால அவருக்காக இவர் தன்னுடைய பிறந்த நாளை 2 கொண்டாடினாராம். எப்பேற்பட்ட ஒரு தியாகம் பாருங்க. அதாவது மனசு அதுக்கெல்லாம் மனசு வேணுங்க. அந்த மனசு தான் கடவுள். அவரை பத்தி சர்ச்சைகள் சொல்லும் போது தயவு செய்து உங்களை ஒரு முறை ஒற்று நோக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் தகுதிதானா என்று என்னை பொறுத்தவரை. அவருக்கு அவர் செய்த சாதனையை பாராட்டி அவருக்கு 2018 அவருக்கு ராஜ்யசபா MP இது பண்ணிருக்கு. ஜூலை 22 அவருக்கு ராஜ்யசபா MP கொடுத்துருக்காங்க. அப்புறம் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல அவருக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது டாப் 10 சாங்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்ல்டுல டாப் 10 சாங்ஸ்ல இந்த தளபதி படத்துல ராக்கமா கையத்தட்டு பாட்டு இன்னைக்கும் லைவா இருக்கு. டாப் 10 சாங்ஸ் இந்த வேர்ல்டு, அந்த உலகம் பூரா கிட்டத்தட்ட 125 கண்ட்ரீஸ்ல இருந்து more than crores of people voted for the song ராக்கமா கையத்தட்டு. CNN IBN கான்டாக்ட் பண்ணிக்க 100 years of இந்தியன் சினிமா கான்டாக்ட் பண்ணும்போது ராஜாக்கு 49% ஓட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ARR அவருக்கும் கூட ஓட்டு கொடுத்துருக்காங்க. அது 29% தான். எப்பயுமே ராஜா தான். அவரை பற்றி மற்றவர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். ஆனா அவரும் இன்னைக்கு இப்ப ரீசெண்டா கூட சொன்னார், அவருக்கு என்ன 1943, இப்போ ஆல்மோஸ்ட் 81-82 வயசு ஆச்சு. அவர் சொல்றாரு, ஸ்டில் ஐ ஆம் யங், நான் ஐ டூ சம் மியூசிக் அப்படின்றாரு. எனக்கு அவருக்கு இசை உயிர் மூச்சு மாதிரி தான். அவருடைய அதாவது பாருங்க, இசை கத்துண்டாரு. அந்த கத்துண்ட இசையை எல்லாருக்கும் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இசையை தவிர வேற எதுவும் அறியாதவர் இளையராஜா. அதனால்தான் பார்த்திபன் கூட, மிஸ்டர் பார்த்திபன் என்ன பண்ணாரு, பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய படத்துல டைட்டில் போடும்போது இசை அலைஸ் இளையராஜா அப்படின்னு போட்டார். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இளையராஜா பற்றி அறியாதவர்கள் இதை பார்த்தாவது தெரிந்து கொள்ளட்டும் என்ற ஒரு ஆவலில் இதை சொல்லுகிறேன். அதாவது இளையராஜா சீரியஸ்லி மிஸ்டர் டிவி கோபாலகிருஷ்ணன் ஆரம்ப காலத்துல கர்நாடிக் கொஞ்சம் கத்துண்டாரு. அதுக்கு பிறகு GK வெங்கடேஷ்ட அவரு கொஞ்சம் அவருக்கு உதவியாளராக கொஞ்ச நாள் இருந்தாரு. செம்பருத்தின்ற ஒரு படத்துல 9 பாட்டு 45 மினிட்ஸ்ல கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா அவருடைய திறமை இதை விட பிரமிப்பா இருக்கு. எனக்கு கேட்கும்போதே பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவர் இசையை இறைக்கு ஒப்பிட்டு தான் பண்றாரு. அவர் பண்ற ஒவ்வொரு பாட்டும் ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். அவர் அவர் ஒரு எரா. இனிமே அவரை மாதிரி யாராவது இல்லை இனிமே. அதாவது உலகத்துல 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் செத்துட்டான், ஒருத்தர் இனிமே இன்னும் பிறக்கவே இல்லைன்னு. அது மாதிரிதான் இளையராஜா மாதிரி இனிமே யாராவது வரணும்னா அதுதான் என்ன சொல்ல முடியும். சச்ச வேலியன்ட் இப்ப ரீசெண்டா போட்டிருக்காரு சிவானி. சோ திறமை எங்கிருந்தாலும் அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவருடைய திறமை உலகளாவ பரவ வேண்டும். இதுவே என்னுடைய ஆவணம். இளையராஜா சாரை பத்தி இன்னும் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அது ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்லணும்னா, ஆக்சுவலா 1976 இருந்து 96 வரைக்கும் அவர் ராஜாங்கம் பண்ணாரு. அதுக்கு பாம்பே மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஞானானந்தா ஹால்னு பாம்பேல இருக்கு, மாட்டுங்கால, அங்க வச்சு அவருக்கு பாராட்டு விழா எடுத்தாங்க. நான் அப்ப பாம்பேல இருந்தேன். என்னால அங்க போக முடியல, மழையா வேற இருந்தது. எனக்கு டிக்கெட் கிடைச்சு என்னால போக முடியல. அவருடைய அந்த பாராட்டு விழாக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னால போக முடியல.
அப்புறம் மிஸ்டர் சுஜாதா ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. அதாவது ஆஸ் அ ரைட்டர் அவர் சொன்னார் என்னன்னா, நான் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு, நிறைய துணுக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு, படவசனங்கள்லாம் எழுதியிருக்காரு, புஸ்தகம்லாம் போட்டிருக்காரு. அவர் சொன்னாரு ஒரு தடவை, அதாவது ஒரு புஸ்தகத்தை திருப்பி மறுபதிப்பு பண்ணாங்க, ரீபப்ளிக் பண்ணும்போது லாயல்ட்டி கொடுப்பாங்களாம். அதாவது ரைட்டர்ஸ்க்கு லாயல்ட்டி கொடுப்பாங்க. அது மாதிரிதான் இளையராஜா கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு லௌகீக வாழ்க்கையில, அதுவும் சினிமா ஒரு துறையில இருந்துட்டு, திரைத்துறை ரொம்ப அதை எல்லாருமே அதை பத்தி பேசும்போதே சினிமான்னு வந்துட்டாலே எல்லாமே அதை ரொம்ப மிகைப்படுத்த சொல்றாங்க. அப்படி ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது, கனவுலகத்துல அந்த அது ட்ரீம் வேர்ல்டு தான் சொல்றாங்க. அங்க ஒரு புத்தனை போல் வாழ்வது மிக மிக அரிது. அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றது அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜேஆர்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.